والحمد لله رب العالمين. على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام حبذا مدح شيخنا الاجتهاد فيها بلؤلؤ صغير فخالي ورقيا شراه السلام عليكم ورحمة الله وبركاته.
كافيا نعما الحمد لله حمدا رافعا نقما الحمد لله حمدا دافعا سقما الحمد لله في إكرام نعم الدين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حين ذكري مرادي يا شفيع المذنبين لا وسيلة إلا أنت يا رسول الله رضينا بالله ربنا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا أما بعد قال الله تعالى في محكم التنزيل بقول بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الأولياء الذين إذا رأوا ذكر الله وكما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بالقلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகால நாயன் அல்லாஹ்வுடன் வந்தனக்கு வைத்த அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இருளக தலைவர் நம் உயிரினும் மேலான நபி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அன்னவர்கள் அடிச்சுவற்றில் கடவுளித்த சத்திய சஹாபாக்கள் உன்னத இமாம்கள் உத்தம வலிமார்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்டக திட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. சத்தியக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பாட்டனார் மகான் சையத் அபூ பக்கர் சின்னமுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய 142வது ரோஸ் முபாரக் தினத்தை முன்னிட்டு நடத்தப்படக்கூடிய சொற்பொழிவின் முதல் தினமான இன்று காயல் நகரின் கவின்மிகு நாடாக்கள் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பை தழுவி நம்முடைய வழிமார்களுடைய வரலாற்றில் இருந்து அதிலும் குறிப்பாக நம் பகுதியிலே நமக்கு ரொம்ப பட்சியமான நல்லடியார்களுடைய வரலாற்றில் இருந்து ஒரு சில செய்திகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். பொதுவாக நம்முடைய காயல்மா நகரத்தினுடைய வழிமார்களை எடுத்துக்கொண்டால் 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவது, அந்த இறைநேசர்கள் காயல்மா நகரத்திலே பிறந்திருக்க மாட்டார்கள். வெளி ஊர்களில் அல்லது வெளிநாடுகளிலே பிறந்திருப்பார்கள். இறைவனுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு இந்த காயல்மா நகரத்திற்கு வந்து சத்திய தீனுல் இஸ்லாத்தை பரப்பி கல்வி ஞானங்களை போதித்ததற்கு பிறகு இந்த ஊரிலேயே வாழ்ந்து அவர்களுக்கு உண்டான அந்த அஜுவந்த நேரத்திலே வஃபாத்தாகி இந்த ஊரிலேயே அடக்கப்பட்டவர்கள். இது முதலாவது வகை. பிறந்தது காயல்மா நகரத்தில் அல்ல, வெளியூர்களிலே வெளிநாடுகளிலே பிறந்திருப்பார்கள். ஆனால் அடக்கம் செய்யப்பட்டது காயல்மா நகரத்திலே. குறிப்பாக சொல்வதென்றால் அருகாமையிலே அடைந்திருக்கக்கூடிய மகான் ஹலீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போன்று ஃபதுல்லா சாஹிப் ஈங்கப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்கள் எல்லாம் பிறந்தது காயல்மா நகரத்தில் அல்ல, மதீனாவிலே பிறந்தவர்கள். அதே போன்று மகான் முத்து முஹம்மது ஷஹீதுல் மதனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு,
இவர்கள் எல்லாம் மதீனாவிலிருந்து வந்தவர்கள். பாண்டியனுடைய ஆட்சி காலத்தில் ஏர்வாடிகளை அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சுல்தான் ஷஹீத் செய்தி இப்ராஹிம் பாதுஷா அவர்களுடைய தலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை ஏற்றுக்கொண்டு இந்த ஊருக்கு வந்தவர்கள் மகான் இருந்தா, அதே போன்று ஹலிஃபா இருந்தா, இவர்கள் எல்லாம் மதீனாவிலிருந்து வந்தவர்கள். இன்னும் சொல்வதென்றால் இவர்கள் எல்லாம் நம்முடைய ஊரிலே மிக பழமையான இறைநேசர்கள், கிட்டத்தட்ட 1000 வருடங்களை தாண்டியவர்கள். அவர்களை விட கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் மகான் அவர்களை பற்றி வரும்பொழுது அவர்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள். அது மாத்திரமில்லாமல் ஏர்வாடியிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்தினா சுல்தான் ஷஹீத் செய்தி இப்ராஹிம் பாதுஷா அவர்களுடைய சிறிய தந்தையாக, அவருடைய தந்தையுடைய சகோதரராக இருக்கிறார்கள். யார்? அப்ப இவர்கள் எல்லாம் காயல் மாநிலத்தில் பிறந்தவர்கள் அல்ல, வெளிநாட்டிலிருந்து காயல் மாநிலத்திலே வாழ்ந்து அடக்கப்பட்டவர்கள். அதே போன்று மகான் ஜாஃபர் சாஹிப் இருந்தார், அந்த நெசவுடைய உலகத்தில் அடைக்கக்கூடியவர்கள். அவருடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய ஷேக் சலாமுதீன் இருந்தார், கடற்கரையில் அடைக்கக்கூடியவர்கள். அதே போன்று ஐக்கிய நாடு சங்கத்திலே அடங்கியிருக்கக்கூடிய ஷேக் ஹுசைன் இருந்தார். இவர்கள் எல்லாம் எகிப்து கைரோவிலிருந்து வந்தவர்கள். கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள். எகிப்திலே பிறந்தவர்கள் கைரோவிலே, ஆனால் காயல்மானத்தில் அடங்கியிருக்கிறார்கள். இன்னும் இதை போன்று நிறைய வழிமார்கள் கோஸ்மலையில் அடங்கியிருக்கக்கூடிய ஷேக் சுலைமான் இருந்தார். அவர்களோடு சேர்ந்து அடங்கியிருக்கக்கூடிய 6 இறைநேசர்கள். இவர்கள் எல்லாம் ஷஹீதாக இருந்தவர்கள், 800 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள். எல்லாம் மதீனாவிலிருந்து கைரோவிலிருந்து வந்தவர்கள். ஆனால் அடக்கம் செய்யப்பட்ட காயல் நகரத்திலே. இது முதலாவது வகை. இரண்டாவது, நம்முடைய இறைநேசர்கள் காயல் நகரத்திலே பிறந்திருப்பார்கள், ஆனால் அடக்கம் செய்யப்பட்டது வெளியூர்களில் இருக்கும். இது இரண்டாவது வகை. நிறைய வழிமார்கள் குறிப்பாக சொல்வதென்றால் மாதவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது காயல் நகரத்திலே, ஆனால் அடக்கம் செய்யப்பட்டது கீழக்கரையிலே. அவருடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய சையத் அஹ்மது ரலியல்லாஹு காயல் நகரத்திலே பிறந்தவர்கள் மஞ்சக்குடையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய இன்னொரு சகோதரர் ஷேக் சலாமுதீன் இருந்தார், பிறந்தது காயல் நகரம், அடக்கம் செய்யப்பட்டது களக்காடு ஏர்வாடி. நிறைய இறைநேசர்கள். குறிப்பாக சொல்வதென்றால் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மகான் அவருடைய தகப்பனார் முகமது இஸ்மாயில் இருந்தார், பிறந்தது காயல் நகரம், அடக்கம் செய்யப்பட்டது ராமேஸ்வரத்திலே. அதே போன்று அவருடைய பாட்டராக இருக்கக்கூடியவர்கள் காயல்மானத்தில் பிறந்தவர்கள், அடக்கம் புகாரிலே. அவருடைய தகவலராக இருக்கக்கூடிய அக்காதிரப்பை அக்காதிரப்பை இவர்கள் பிறந்தது காயல் நகரம், அடக்கம் செய்யப்பட்டது மஞ்சக்குள்ளையிலே. இப்படி நிறைய இறைநேசர்கள். அதே போல இவர்கள் எல்லாம் பிறந்தது காயல் நகரத்திலே, அடக்கம் செய்யப்பட்டது வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே. இது இரண்டாவது வகை. மூன்றாவது, பிறந்ததும் காயல் நகரத்தில், அடக்கம் செய்யப்பட்டதும் காயல் நகரத்தில். இந்த வகையில் உள்ளவர்கள் தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மகான் அவருடைய சகோதரராக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் பிறந்தது காயல் நகரம், வாழ்ந்து அடக்கம் செய்யப்பட்டது காயல் நகரம். நிறைய வழிமார்கள் அவருடைய தகவலார் எப்படி நிறைய இளைஞர்கள் இவர்கள் எல்லாம் பிறந்ததும் காயல் நகரம், அடக்கம் செய்யப்பட்டதும் காயல் நகரம். இப்படி 3 வகையாக நம்முடைய ஊரினுடைய வழிமார்களை பார்க்கலாம். நம்மையாளர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃபில் பதிவு செய்வார்கள். ஹதீஸே குத்ஸியிலே அல்லாஹ் சொல்வதாக ஒரு நீண்ட
எந்த அளவிற்கு அவர்கள் என்னுடைய பிரியத்தை பெறக்கூடிய அளவிற்கு அதிகமான இபாதத்தில் ஈடுபடுவார்கள். அவர்களுடைய இபாதத் அந்த நெருக்கம் அவர்கள் மீது என் பெரிய மாற்றமாகிவிடும். அவர்களை நான் நேசிக்க ஆரம்பித்துவிடுவேன். அந்த அளவுக்கு இபாதத் செய்வார்கள் நபிகளார் அவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், எப்பொழுது என்னுடைய அடியார்களை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டேனோ ஃபைதா அஹ்பப்துஹு குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவர்கள் கேட்கும் செவிப்புலனாக நான் இருக்கிறேன். வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவர்கள் பார்க்கும் பார்வையாக நான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுடைய வார்த்தையை கூட நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அவர்கள் என்னுடைய அடியார்கள் நன்றான வழக்கங்களுக்கும் என்னை நெருங்குவார்கள். அப்படி நெருங்கும் பொழுது அவர்களை நான் நேசிக்கிறேன். அப்படி நேசித்து விட்டால் அவர்கள் பார்க்கும் பார்வையாக நானே இருக்கிறேன். என்னுடைய பார்வை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என் அடியார்கள் பார்க்கும் பார்வையாக நானே இருக்கிறேன். அவர்கள் கேட்கும் செவிப்புலனாக நானே இருக்கிறேன். வயதஉல்லதி யப்ஷு பிஹா, அவர்கள் பிடிக்கும் கரமாக நான் இருக்கிறேன். ஒரு ஜிரமுல்லதி யுஷி பிஹா, அவர்கள் நடக்கும் நடையாக நான் இருக்கிறேன். வயின் சஅலனி லஉதியன்னஹு, என்னிடத்தில் என் நேசத்தை பெற்ற அடியார்கள் ஏதாவது விஷயத்தை குறித்து கேட்டால் நான் உடனே கொடுத்து விடுவேன். வலகின் இஸ்தஆதனி லஉதியன்னஹு, ஏதாவது விஷயம் குறித்து அவர்கள் என்னிடத்திலே பாதுகாப்பு தேடினால் அவர்களுக்கு நான் பாதுகாப்பு அளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் குத்ஸி அல்லாஹ் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய புகாரி ஷரீஃபில் பதிவு செய்வார்கள். ஆக ஒரு அடியான் நபிலான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுகிறான். எப்பொழுது அல்லாஹ்வுடைய நேசம் அவனுக்கு கிடைத்துவிட்டதோ அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் கேட்கும் செவிப்புலனாக, நடக்கும் நடையாக, பிடிக்கும் பிடியாக அல்லாஹ்வாகவே இருக்கிறான் என்று சொல்லுகிற இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை தழுவி நிறைய செய்திகள் நம்முடைய வழிமாறுடைய வரலாற்று என்று பார்க்கலாம். நம்முடைய நாதாக்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம், கராமத்தினுடைய அந்த செயல்கள் எல்லாம் இந்த ஹதீஸை தழுவி இருக்கிறோம். பல சந்தர்ப்பங்களிலே மக்காவிலே சென்று தொழுவதாக அவருடைய வரலாற்றை காட்டுகிறார்கள். இதே அவர்கள் தானே தன்னுடைய சகோதரர் மகான் அவர்களிடத்திலே அஜித்து செல்வதாக சொல்லக்கூடிய சமயத்தில் அப்பா என்ன சொன்னார்கள் சகோதரத்திலே, தம்பி நீங்கள் அஜித்து செல்வதற்கு முன்பாக மச்சான் அவர்களிடத்திலே சென்று பயணம் சொல்லி துஆவை வாங்கிட்டு செல்லுங்கள். காக்கா சொல்லுகிறார்கள். அப்போ வெளி தோற்றத்தை பார்த்த ஆரம்ப காலம் மகான் சிறுந்தார் சகோதரத்தில் சொல்கிறார்கள், அவர்கள் பள்ளியிலே தொழுவதை நான் பார்க்கவில்லையே. அப்ப அவர்கள் தொழுகையிலே ஒரு குடும்பத்தாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நான் எப்படி சொல்வது? அதுக்கு நகைகளுக்கு அளவுக்கு வழங்கியவர்கள் நான் சொல்லுந்தார். நீங்கள் சென்று சொல்லுங்கள், சொல்லுங்கள் கடமை இறந்த செய்தி தானே. அப்ப சென்றார்கள், சொன்னார்கள். சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மக்காவிலே சென்றால் ஷேக் முகமது சாலிஹ் முஸ்கி இருந்தார், அவர்கள் இந்த இடத்திலே இருப்பார்கள். காயம்பட்ட நம்ம ஷேகத்தின் சலாம் சொன்னார் என்று இத்தனை நாட்களுக்கு முன்பாக, இன்றைய காலத்தை போன்று பாபரசத்தில் இல்லாத காலம் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொல்லி அனுப்புகிறார்கள். நீங்கள் சென்று சலாம் 6 மாதத்துக்கு முன்னாடி செல்ல வேண்டும். ஆச்சரியம். சென்றார்கள், சலாம் சொன்னார்கள். அப்ப அவர்கள் கேட்கிறாங்க, நீங்க எப்போ பார்த்தீங்க உங்களுக்கு அச்சுக்கு வரத்து வரும்பொழுது? அப்படியா, இப்பதான் ஒரு தொழிலுக்கு போறாங்க. யாரு? ஷேக் முகமது சாலிஹ் முஸ்கி இருந்தா மகாய்கள் முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய சிறுவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள். அவருக்கு ஆச்சரியம். ஆயிரத்தி எந்த சலாம் நடத்தினார்கள், இவங்க என்ன சொல்றாங்க, இப்பதான் தொழிலுக்கு போறாங்க என்று சென்று வேகமாக பார்க்கிறார்கள். அவர்கள் கடந்து செல்வதை நேராக கண்களாக பார்க்கிறார்கள். வெற்றி கொண்டார்கள் அவருடைய மருத்துவராக மகானை என்றால் அல்லாஹ் சொல்கிறார், என்னுடைய அடியார்கள் நடக்கும் நடையாக ஒரு எட்டு வைப்பார்கள்.
அடுத்த எட்டு அது எங்கோ ஒரு நாட்டிலே இருக்கும். இதான் இறைநேசர்கள். நிறைய செய்திகள் உண்டு. நான் நேரத்துடைய அமைப்பு வந்து அடுத்த அவருக்கு சொல்கிறேன். அதே போல சல்லல்லாஹு சொல்வார்கள், ஒவ்வொரு ஹமாய் செய்யா தகுர் ரஹ்மத்தின் உம்மத்தி. உங்களுக்கு ஏதாவது ஹாஜாத்துக்கு முராது ஹாசிலாக வேண்டும் என்றால் என்னுடைய உம்மத்தை சார்ந்த நாதாவிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், அவர்களிடத்திலே சென்று முறையிடுங்கள், உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறும் என்று சல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். அதனால அன்னைக்கு எத்தனையோ இறைநேசர்கள் மக்கள் வந்து முறையிடுகின்ற பொழுது அவர்களுடைய முராதுடைய ஆசாக்கு கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ இறைநேசர்கள் நம்முடைய மகாசிவா அவருடைய காலத்திலே கடுமையான பஞ்சம் பொருள்களை எழுதி காட்டுகிறார்கள். என்று சொல்லக்கூடிய மகான் அவர்கள் மீது ஏற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு சில செய்தியை கொண்டு வருகிறார்கள். அப்ப கடுமையான பஞ்ச காலம், மழையை பார்த்து பல மாதங்களாக ஆகிறது, காலங்களெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப மக்கள் வந்து அப்பா முறையிட்டார்கள். அப்பா துவா கேட்டு கையை கேட்கிறார்கள். கடுமையான மழை. உடனே அவர் அனுப்பிவிட்டார். என்னுடைய அடியார்கள், என்னுடைய நேசத்தை பெற்றவர்கள் என்னிடத்திலே கேட்டால் நான் கொடுத்து விடுவேன். அவருடைய ஏழ்மைய கரத்தை வெற்றிகரமாக நான் ஆக்குவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். துவா செய்கிறார்கள். அடுத்த வினாடி அப்படியே மழை பொழிகிறது. அவர்கள் வரலாற்றிலேயே தொடர்ந்து இருக்கிறார்கள். காய்கறி எழுதுகிறார்கள். அது எந்த அளவுக்கு கடுமையான மழையாக இருந்தால், கடுமையான பஞ்சமாக இருந்த அந்த காலம் வெள்ளமாக மாறக்கூடிய அளவுக்கு கடுமையான மழை. அந்த நேரத்தில் கூட ஒரு மனிதர் திருமணம் வைத்திருக்கிறார். அந்த திருமணத்திலே வலிமா ஏற்பாடு செய்திருந்தார். அப்ப அந்த வலிமா தடைபட்டு விடுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான மழை. இதே சொல்லுதான் அவர்களுக்கு மனிதர்கள் முறையிடுகிறார். மாணவர்களே, நான் திருமணம் வைத்திருக்கிறேன், குடும்பத்திலே வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த மழை கடுமையாக நடந்து கொண்டிருப்பதினால் அது தடைபட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்ல பொழுது அவருடைய நிகாய் எழுதி காட்டுகிறார்கள். மகான் சிறுவா பொழுந்தான் மேகத்தை பார்த்து 3 தடவை அப்படி கையை தட்டுகிறார்கள். அவங்க எப்போ அதுவரை கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அப்படி மேகத்தை பார்த்து 3 தடவை கையை அப்படி தட்டுகிறார்கள். கட்டிவிட்டு கையை போகிறார்கள். அவருடைய என்ன எழுதுகிறார்கள், அதற்கு பிறகு ஒரு சொட்டு மழை நீர் கூட இறங்கவில்லை, அந்த வலிமா முடிகின்றவரை என்று வரலாற்றை காட்டுகிறார்கள். இதான் இறைநேசர்கள். அதே போன்றே ஒளிமாநிலத்திலே சென்று ஏதாவது ஆபத்தினுடைய காலகட்டத்திலே நாம் அவர்களை ஆபத்திலே அழைக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஆபத்திலே உதவி செய்யக்கூடிய வல்லமையை ஆற்றலை பெற்றவர்கள் இறைநேசர்கள். தன்னுடைய மற்றொரு கவிதை எழுதி காட்டுவார்கள். இதா அகல் அகலுக்கும் செய்யல் அகாத அகலுக்கும் அகலன். உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுகிறது. ஒவ்வொரு அருமையில் நெய்சவியா அனீசுல். படிக்கிற ஒரு வனாந்தரத்திலே உங்களுக்கு யாருமே அறிமுகம் இல்லாத, உதவிக்கு வருவதற்கு வாய்ப்பு எந்த முகாந்திரமும் இல்லாத ஒரு இடத்திலே ஒரு சிக்கலிலே நீங்கள் மாட்டிக்கொண்டு விட்டீர்கள். இப்ப அங்கிருந்து தப்பிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, அறிமுகமானதற்கு யாருமே இல்லை. அந்த இடத்திலே நின்றாலும் கூட நீங்கள் எந்த கவலையும் படாதீர்கள் செய்தி. அந்த இடத்துல நின்று கொண்டே பொழுது எப்பொழுது அவர்கள் சொல்லட்டும், யார் இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே அப்படின்னு சொல்லி எனக்கு இறைச்சியுங்கள். 3 தடவை யார் இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்களே அப்படின்னு சொல்லி எனக்காக இறைச்சியுங்கள் என்று நீங்கள் அந்த இடத்திலே நின்று சப்தமிடுங்கள். فإن لله عبادا لا نراهم فإن لله عبادا لا تراهم. அல்லாஹ்வுக்கு சில விசேஷமான அடியார்கள் ரிஜாலும் என்று சொல்லக்கூடிய மறை உலகத்து இறைநேசர்கள் மனிதனுடைய கண்களுக்கு தெரிய மாட்டார்கள். உலகத்திலே பல பாவங்களிலே சுற்றி தெரிந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் உதவி கிடைக்கின்ற பொழுது அந்த இடத்திலே உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை காண முடியாது.
இது அனுபவபூர்வமான உண்மை, அனுபவத்திலே பெறப்பட்ட உண்மை என்று இந்த செய்தியை பதிவு செய்து காட்டுகிறார்கள். அன்னைக்கு ஏதாவது கடுமையான ஆபத்து இருந்த பொழுது, ஏதாவது கடுமையான சிக்கலிலே மாற்றிக்கொண்ட பொழுது, ஏதாவது செய்தான் ஜின்னுடைய உசிராட்டங்களிலே சிக்கொண்ட நேரத்திலே அன்னைக்கு மக்கள் அழைத்ததெல்லாம் இறைநேசர்களை. உடனுக்குடன் அவர்களுக்கு நிவாரணம் கிடைத்தது. அந்த அழைப்புக்கு பதில் கிடைத்தது. வரலாற்று எழுதி காட்டுகிறார் நிறைய செய்திகள். என் பக்கத்தில் அழைக்கப்படக்கூடிய பேர் முகமது ஜுதுமொழிதான். அவர்களை நாம் சாதாரண தரஜாவில் பார்க்கிறோம். ஆனால் உயர்ந்த மகாமிலே மகான் மகாம் லெப்பையப்பா நாதாவுடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள். எந்த அளவுக்கு மகான் ஷேக் சுலைமான் இருந்தார், அவருடைய மகனார் அவருடைய மகன் ஷேக் முகமது சாலிம் இருந்தார். இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பேர் முகமது அவர்கள் தியானம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் பெரும்பெரும் குடும்பமார்களாக இருந்தவர்கள் எல்லாம் மகான் பேர் முகமது அவர்களை தியானம் செய்வதை வலிமையாக கொண்டார்கள் என்று சொன்னார். இவருடைய தரஜாவை நாம் விளங்க வேண்டும். அவருடைய பொழுதை எழுதி காட்டுகிறார்கள். அன்னைக்கு வாழ்ந்த அந்த பகுதியிலே வாழ்ந்த முகமது மீரானபை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர்கள் சொல்கிறார்கள், குந்து ஃபிஹானி ஷபானி ஃபி மகானி ஷேக் ராமிதன். மகான் பேர் முகமது ஜுதுமொழிந்தா அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த மகான் அன்னைக்கு அதனுடைய முகமெல்லாம் இல்லாத நேரத்திலே, அந்த கடிதமெல்லாம் இல்லாத நேரத்தில் அனந்தரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியிலே நான் வளமையான இரவிலே தங்கக்கூடியவனாக இருந்தேன். அவர் என்ன செய்வார்கள், டெய்லி அவர்கள் சொல்கிறார். தன்னுடைய காலை பிடித்து யாரோ இழுப்பதை போல் உணர்கிறார்கள். யாரும் இல்லை. ஆனால் காலை யாரோ இழுத்து கடுமையான வேதனை யோகனை செய்வதை போன்று அந்த வழியை உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் யாரும் இருப்பதாக தெரியவில்லை. அவர் விளங்கிக் கொண்டார்கள். சரி, ஷெய்தான் ஜின்னுடைய யோசனாட்டமாக அதனுடைய திருமுதலாக இருக்கிறது. அதிலிருந்து எவ்வளவு போராடி பார்க்கிறார்கள், அது விடுவதாக தெரியவில்லை. அவங்க சொல்றாங்க, ஒரு சப்தம் தான், யா பேர் மஹமூது, யா பேர் மஹமூது என்று ஒரு சப்தம் தான். அவங்க சொல்றாங்க, அந்த ஒரு சப்தம், அந்த சப்தம் அடுத்த வினாடி ஒரு கடுமையான அடி விழுவதை போன்ற ஒரு சப்தத்தை நான் கேட்டேன். அந்த நேரத்திலேயே என்னுடைய பிடி தளர்ந்தது. ஷெய்தான் விரண்டு வருவதை நான் நேரடியாக பார்த்தேன் என்று அவர் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் பெருமாள் முடிந்தால் ஒப்பாட்டாகி அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு இதுதான் ஒளிமார்கள். ஒளிமார்களுடைய ஆற்றல் ஒப்பாத்திற்கு பிறகும் கூட ஆளுமையை பெற்றவர்கள் இந்த சர்வசாரக்கூடிய ஒளிமார்கள். அவருடைய வரலாற்றிலே நிறைய செய்திகள் உண்டு. நேரத்தினுடைய அறிவுறுத்தி ஒரு சில செய்திகளை தர வேண்டும். அவருடைய நினைவு தினத்திலே அது குறித்து பேசக்கூடிய ஆய்வுகள் தந்தார்கள், விரிவான தகவல்களை. அப்போ ஒளிமார்கள் ஒவ்வாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட அவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே எந்த ஆளுமையையும் ஆற்றலையும் பெற்றிருந்தார்களோ அதே வலிமையை, வல்லமையை, ஆளுமையை, ஆற்றலை ஒவ்வாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட பெற்றவர்கள் செய்திகள் உண்டு. அந்த மனிதர் அமுமையானவை யா பேர் மஹமூது என்று அழைக்கிறார்கள். அடுத்த வினாடி கடுமையான சப்தம் அடிமுறை போன்ற சப்தத்தை பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். ஷெய்தான் இறந்து கொள்கிறான். இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் நான் திடுக்கமான நேரத்தில் அந்த சப்தம் அந்த நேரத்தில் பார்க்கிறேன். மகான் பேர் மகனும் ஜின்னும் இருந்தால் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். நான் தற்கூடாக பார்க்கிறேன் என்கிறார்கள். உடனே சென்று அவருடைய கையை பிடிப்பதற்காக சென்றேன். அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மகாமிற்குள் நுழைந்து விட்டார்கள். அப்படி சென்றவர்கள் மறைந்து விட்டார்கள். ஒரு அனைத்தும் நாம் விளங்க வேண்டும். அந்த நேரத்தில் நான் அந்த மகாம் அதனுடைய வாசலை பார்த்தேன். மஸ்தூதன் அழகானி அந்த நேரத்தில் அது மூட்டப்பட்டிருந்தது. மூட்டப்பட்டு மூட்டு போடப்பட்டிருக்கிறது. மூட்டப்பட்ட மகாமிலிருந்து வெளியே வந்தவர்கள், உதவி செய்தவர்கள் மீண்டும் உள்ளே நுழைந்தார்கள். இதுதான் ஒளிமார்கள்.
ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அப்படி ஜியாரத் செய்வதற்காக செல்லும் பொழுது ஜியாரத் செய்கிறார்கள். சகனுடைய அந்த சுகனுடைய நேரத்தில் பள்ளியில அதான் சொல்வதற்கான மத்தியில் வந்த பொழுது பார்க்கிறார்கள், வாசல் கூட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே சப்தம் கேட்பதை கேட்கிறார்கள். உள்ளே மகான் ஆசிரியர் இருந்தார், அதே போன்ற மகான் சிவன் இருந்தார். இருவர்களும் நேருக்கு நேராக பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் காணால் கேட்டார்கள் என்று வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். இவர்களை விட காலத்தால் முனிவர்கள் மகான் ஆசிரியர் இருந்தார். 175 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள். அவர் கூட்டப்பட்ட மகானிற்குள் சென்றவர்கள் நேரடியாக உரையாடினார்கள். மீண்டும் கூட்டப்பட்ட மகான் வழியாக வெளியே வந்தார்கள் என்று அப்பாவுடைய வரலாற்றை எழுதி காட்டுகிறார்கள். இப்படி நிறைய செய்திகள் உண்டு. உண்மையானவர்களே, அப்படி ஆபத்தினுடைய நேரத்தில் கடுமையான ஒரு ஆபத்து சூழ்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய நேசத்தை நாம் அடைகின்ற பொழுது அவர்கள் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள் என்று நிறைய செய்திகள் உண்டு. ஆனால் அவருடைய வரலாற்று எழுதி காட்டுவார்கள். இங்கு தலைப்போது காயம் கருமிக்கு நாதார்கள் நம்முடைய ஊரினுடைய வழிபாடுகளை குறித்து தகவல் இருப்பதால் அவருடைய வரலாற்றை தொடர்புபடுத்தி நான் அழைத்துக் கொள்கிறேன். அவர் மகான் உமர்தான் காண்கிறேன். அவருடைய கடைசி பிள்ளை அவருடைய சகோதரர் இவரின் நட்பை கொடுத்தார்கள் என்பவர்கள். அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கேரளாவிற்கு ஒரு வியாபார விஷயமாக பயணம் செல்லக்கூடிய கப்பல் மார்க்கமாக கப்பலில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது கடுமையான புயல் காற்று. எந்த அளவுக்கு இதற்கு மேல் அது நகர்வதற்கு வாய்ப்பில்லை என்று நினைவு வந்த நேரம் ஒரு கட்டத்தில் மகான் நீதியிடப்பை ஒழிந்த அவரப்பாவை மகனார் அதனுடைய ஆட்டம் கடுமையாக இருந்த பொழுது கால் இடறி கப்பலிலிருந்து வெளியே விழுகிறார்கள். கடைசி நேரம் அப்படி விழக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இடத்திலே நின்று கொண்டு மகான் நீதியிடப்பை ஒழிந்தா தன்னுடைய தன்னை அழைக்கிறார்கள். யா அபத்தா அல்ரியாஸ் அல்ரியாஸ், என் அருமையான தந்தையே என்னை இரட்சியுங்கள் என்று கபுல் சத்தர் அது சொல்லி வாயை மூடுகிறார்கள். அடுத்த வினாடியே மகான் உமர்வில்லாஹி காய்கள் அந்த கப்பலை ஆகிறார்கள். அப்படியே தூக்கி கப்பலை விட்டார்கள். அடுத்த வினாடியே பயந்து போனார்கள் என்று அவருடைய வரலாற்றை எழுதி காட்டுகிறார்கள். அப்படி அந்த நிகழ்வு நடந்த நேரத்தில் கப்பல் கேரளாவில் நின்று கொண்டிருக்கிறது. மகான் உமர்வில்லாஹி காய்களே காயமான நகரத்தில் இருக்கிறார்கள். எப்படி அவர்களால் செல்ல முடியும்? நான் இறைநேசர்கள் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, ஒரு சில உள்ளத்தை எம்சிவிஹா, என்னுடைய அடியார்கள் நடக்கும் நடையாக நான் இருக்கிறேன். காயமான நகரத்தில் தான் இருப்பார்கள். தன்னை ஆபத்திலே யாராவது அழைக்கின்ற பொழுது அடுத்த வினாடி ஆபத்தில் எங்கிருந்து அழைக்கிறார்களோ அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் வழிமாறுகள். இன்னைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மகான் சிவன் அவருடைய வரலாற்றிலேயே ஒரு செய்தி உண்டு. சென்ற வருடம் அவருடைய கல்லூரி நாட்டில் இந்த செய்தி நான் பதிவு செய்தேன். இந்த நேரத்தில் சொல்வது பொருத்தம் என்பதற்காக மீண்டும் இங்கே நான் செய்கிறேன். இந்த தகவலையும் அல்லாம நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் அலைஹி அருமையான கூட்டனார் அவர்கள் அவருடைய தந்தை சொன்னதாக ஒரு செய்தியை அவருடைய மொழியில் அப்பாவினுடைய மோட்சத்தில் ஒரு செய்தியை வழங்குகிறார்கள். அன்னோடு முக்கிய வாலிபே அன்வாலிபே அல்லாமத்து நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் முஃப்தி அவர்களுக்கு அவருடைய பாப்பா சொன்னதாக. அவர்களுக்கு யார் சொன்னார் என்றால் அவருடைய தந்தை கொழும்பில புத்தகத்தில் அடங்கியிருக்கக்கூடிய அல்லாம நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் முஃப்தி மகான் பிரியமுத்துவாப்பா அவருடைய மருமகனார். சின்னமுத்துவாப்பா அவர்களுக்கு மருமகனார். பிரியமுத்துவாப்பா அவர்களுடைய மகளை முடித்த மருமகனார். இவர்களுக்கு தான் ரெக்காசாய் முடிந்த அவர்கள் பட்டம் கொடுத்தார்கள் நஹ்வி என்று. அப்ப இவர்கள் நேரடியாக கண்கூடாக பார்த்த ஒரு கராமாத்தை மகான் சிவன் அவர்கள் செய்த ஒரு கராமாத்தை அவருடைய
ரசூலுல்லாஹை நேரடியாக பார்த்து தன்னுடைய மகனிடத்திலே சொல்லி அந்த செய்தியை அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே சொன்ன அந்த தகவலை அவர்கள் தன்னுடைய உபதேசத்திலே பதிவு செய்கிறார்கள். அன்னஹு خرج من السيناء مع شريعة من الإبراء. அல்லாஹ் நபி முஹம்மது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதாவது குடும்பத்திலே குதிரத்தில் அங்கிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நண்பர்களோடு அன்னைக்கு கொழும்புக்கு வியாபாரத்திற்காக கடுமாற்றமாக கப்பலிலே செல்கிறார்கள். ஆசஃபத் லைலத்துன் ரீஹுன் ஆசிஃபுன் வ சரசருன் காசிஃபுன். இதெல்லாம் முதல் நிக்காயத்தில் அல்லாஹ் நபி முஹம்மது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். அப்ப கப்பல் சென்று கொண்டிருக்கும் கடுமையான புயல் காற்று. அந்த கப்பலை ஓட்டக்கூடிய மாணவி கேப்டன் எவ்வளோ முயற்சி செய்து பார்க்கிறார், அது நகர்வதாக தெரியவில்லை. இப்போ அங்க இருப்பதெல்லாம் பார்த்து சொன்னார், நெல்சன் ஏறினா ஷைரோ சிவா கடத்தில்லா எல்லாம் கைமீறி சென்று விட்டது. இனி இந்த கப்பல் நகர்வதற்கு இது சென்றடைவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, எல்லாம் கைமீறி விட்டது. இனி நாம் சலாமத்தாக செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் மாத்திரமே, அல்லாஹ்வுடைய உதவியை தவிர்த்தில்லாமல் நாம் இங்கிருந்து சலாமத்தாக செல்ல முடியாது, சிரோனை அடைய முடியாது என்று மாலிக் சொல்லிவிட்டார். அந்த நேரத்தில் அல்லாஹ் நபி முஹம்மது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்போ அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் பார்த்து சொன்னார்களா, நீங்கள் ஒன்றும் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாலிக் சொல்லிவிட்டார், இனி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உதவி செய்தால் மாத்திரமே நாம் சலாமத்தாக செல்ல முடியும். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை தெரியுமா, தன்னுடைய நண்பர்களெல்லாம் பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அல் மதத் யா அப்துல் காதிர். அவரை கொண்டு இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். மோடி குறைகிறா மோடி அபின் குறைகிறா அவர்கள் இவர்களுக்கு அந்த மனுஷனுக்கு அழைப்பு செய்தி. அப்ப அவர்கள் சொன்னார்கள், நண்பர்களை பார்த்து நீங்கள் எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு அல் மதத் யா அப்துல் காதிர் எஜமான் கோஸ்ராமன் முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டே இருங்கள், நிச்சயமாக நமக்கு மோட்சம் வெற்றி கிடைக்கும் என்று. இருப்பவர்கள் அனைவர்களும் அந்த புனிதமான நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சப்தத்தை உட்பட அத்துணை மனிதர்களும் அந்த கப்பலிலே பயணம் செய்யக்கூடிய அத்துணை மனிதர்களும் அந்த சப்தத்தை கேட்கிறார்கள். இந்த சப்தம் எந்த அளவுக்கு இருந்தது சொன்னால், அதுவரை கடுமையாக கடாடி கொண்டிருந்த எந்த நேரத்திலும் கடந்து விடலாம் என்று நினைத்து வந்த அந்த கப்பல் அப்படியே நங்கூரமிட்டு நிற்பதை கொண்டு நங்கூரமடித்து நிற்பாட்டினால் எப்படி சப்தம் வருமோ அதை போல ஒரு வித்தியாசமான சப்தத்தில் அத்தனை மனிதர்களும் கேட்கிறார்கள். இது ஒரு ஆச்சரியம் தெரியுமா? அந்த சப்தம் வந்து அந்த வினாடியே பார்க்கிறார்கள். கப்பலிலே மனசுடன் ஆஜராக இருக்கிறார்கள். அடுத்த ஒரு சில வினாடியே அனைவரும் கண்களை விட்டு மறைவிட்டார்கள். சொல்கிறார்கள், இந்த காட்சியை கண்கூடாக நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்மதனியா அப்துல் காதிர் என்று நாங்கள் அழைத்த அந்த நேரத்திலே ஒரு கடுமையான சத்தத்தை கேட்டோம். அந்த சத்தம் வந்து அந்த நேரம் கப்பல் நிறுத்தப்பட்டது, நங்கூரம் அடித்து நிறுத்தப்பட்டது. அப்படி நிறுத்தப்பட்டதை போல சத்தத்தை கேட்டோம். அதற்கு பிறகு அந்த கப்பலுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அந்த வினாடியே மாநிலம் தான் அந்த கப்பலை ஆஜராகி நாங்கள் பார்த்தோம். அப்படி ஆஜராகக்கூடிய நேரம் அவர்கள் காயமான இடத்திலே இருந்தார்கள். கப்பல் பொறுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்த நேரம் இன்னும் அவர்கள் ஆஜராகிறார்கள். காயமான இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஆஜராக முடியும்? இளைஞர்கள் அந்த மக்காமை பெற்றவர்கள் வழிமார்கள். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு கேள்வி வரும். அங்கே அழைக்க சொன்னது எஜமான ஆனால் அழைத்த அழைப்புக்கு பதில் கொடுத்ததும் அவன் தான். அப்துல் காதிர் என்ற ஆபத்தினுடைய நேரத்தில் அழைக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஆஜராக இருக்க வேண்டும். யார்? எஜமான தோசராக ஆஜராக இருக்க வேண்டும்.
வியாபாரம் எல்லாம் முடித்துவிட்டு அத்தனை பேரும் ஓடி வந்தார்கள். வந்தவர்கள் வேறு எந்த வேலையும் செய்யவில்லை. நேரடியாக வந்தவர்கள் அவருடைய கரங்களையும் கால்களையும் பற்றி முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு விட்டார்கள். சொன்னார்கள், யா சய்யிதனா முகீஸல் மல்ஹூஃபீன் நஹ்னு நஸ்தகீது பியா ஸஃபியத பிகுதுபில் அக்தாப் வ அன்த ஹமர்தனா கௌஸன் முகீஸா வ அஸல்த அன்னா பஸ்ஸன் பஸீஸா ثم غبت عنا سيرا حديثا. என்னுடைய அருமையான தலைவர் அவர்களே, அப்பா அவர்களே, நாங்கள் கடுமையான ஒரு ஆபத்திலே சூழ்ந்த நேரத்தில் எங்களுடைய உயிரெல்லாம் போற்றுமா என்ற நிலைக்கு நாங்கள் வந்த பொழுது அவர்கள் உதவிக்கு அழைத்தோம். அந்த நேரத்தில் அழைத்த நிஜமான யோசனை, ஆனால் நீங்கள் ஆஜராகி நாங்கள் சலாமத்தாக செல்வதற்கு நீங்கள் காரணமாகின்றீர்களே என்று, இது எப்படி அவர்களை அழைத்தால் நீங்கள் வந்தீர்களே என்ற காரணம் என்று நான் சின்னமுகாவில் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன வார்த்தையை நம்ம நபி முகமது இஸ்மாயில் அலிமுத்தி இந்த ஹிகாயத்தை எழுதி முடிப்பார்கள். ஃபஅஜாபஹும் அன நாஇமுன் வஹுவ ஸதீம். நான் சொல்லுவார்களா ஜமான் ரசூலுல்லாஹி அலைஹி அந்த இடத்துக்கு நான் வந்ததற்கு காரணம் அன நாஇமுன் வஹுவ ஸதீம். நான் அவர்களுக்கு நாயிமாக பகரமாக இருக்கிறேன், அவர்களுடைய சாதிமாக இருக்கிறேன். அவர்களை அழைத்தால் அந்த அழைப்புக்கு நான் பதில் சொல்வேன். அந்த ஆற்றல் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மக்களுக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு இந்த வைத்தியம் படிக்கிறார்கள். நிஜமான கோசநாயகம் அவர்கள் சொன்னார்கள், என்று அந்த பைத்தை சொன்னார்களா? அவர்களை நீங்கள் ஆபத்தினுடைய நேரத்தில் அழைத்தால் அந்த அழைப்புக்கு நான் பதில் சொல்லுவேன் என்று சொன்னார்கள் என்றால் இங்கேதான் அவருடைய மகாவை நாம் விளக்க வேண்டும். எஜமான் கௌசநாயகத்தினுடைய சாதிமாக அவர்களுக்கு நாய்பாக அவர்களுக்கு பலராக இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு எப்பேற்பட்ட நாதாக்களை நாம் வலுவாக பற்றி பிடித்திருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஊரிலே உள்ள இமாம்கள் எஜமான் கௌசநாயகத்தினுடைய நேரடி கலீஃபாவாக நேரடி சிலாபத் பெற்ற கலீஃபாவாக நிறைய இமாம்கள் இருக்கிறார்கள். நம்முடைய ஊரிலேயே சில இமாம்கள் அவருடைய ஷேகுமார்களுக்கு கலீஃபாவாக இருப்பார்கள், அவருடைய ஷேகுமார்களுக்கு சிலாபத் இருப்பார்கள். ஆனால் சில இறைநேசர்கள் எஜமான் கௌசநாயகம் அவருடைய நேரடி கலீஃபாவாக, குறிப்பாக சொல்வதென்றால் மகானா ஷேக் அப்துல் காதிர் தெக்காசாய் முடிந்த அவருடைய மச்சான் எஜமான் கௌசநாயகத்தின் நேரடி கலீஃபா. அவர்கள் மீது எழுதிய அந்த மதியாவிலே என்னுடைய அருமையான உருவாட்டங்கள் அல்லாமல் சையத் அஹ்மத் அலி முஃப்தி நபி முகமது இஸ்மாயில் அலி முஃப்தி அவருடைய தகப்பனார் தெக்காசாய் முடிந்த அவர்கள் மீது மதியாவில் இருக்கிறார்கள். அந்த மதியாவிலே அல்-மததியா ஷேഖனா அல்-மததியா ஷேഖனா அல்-மததியா ஷேഖனா தெக்காசாய் ஷேഖனா என்ற மதியாவிலே அவர்கள் சொல்கிறார்கள், யா ஹலீஃபத்தல் வலீம் குத்ப அக்தாபில் ஜலீம் தஸ்தகீரல் ஜீலீம் தெக்காசாய் ஷேഖனா. சையதுனா கௌசர் பின் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவருடைய கலீஃபாவே என்று யார் தெக்காசாய் முடிந்த அவர்களை அல்லாஹ் நபி சையத் அஹ்மத் அலி முஃப்தி அவர்கள் வைக்கிறார்கள்.
அப்போ தெக்காசாய் முடிந்த அவர்கள் ஒரு நேரடி கலீஃபா. அதனால சொன்னார்கள் அந்த அப்துல் காதர் விதியவர்கள் இந்த அப்துல் காதருக்கு ஏதற்கு என்றார்கள். இந்த அப்துல் காதருடைய உடலிலே உயிர் ஓடுகிறது என்றால் பகதாதின் நாயகர் அந்த அப்துல் காதருடைய விதி இந்த அப்துல் காதருடைய தோற்றத்திலே இருக்கிறது. எனவேதான் அந்த விதியுடைய வரக்கத்தை இந்த அப்துல் காதருக்கு உயிர் ஓடுகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். எனக்கு சூரியன் உதிக்கக்கூடிய திசையிலிருந்து அது மறையக்கூடிய திசைகளை எனக்கு காற்றல் தரப்பட்டிருக்கிறது. காரணம் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய ஒரு பாதத்தை நான் சுமந்திருக்கிறேன். நான் நினைத்தால் காயமானவர்களிடத்திலே இருந்து என்னிடத்திலே யாராவது அவருடைய முறாது ஆசிராக வேண்டும் என்று வந்தால் இங்கிருந்து பகதாதிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எஜமான் கோசலாதம் அப்துல் காதர் ஜீலானி அவருடைய ஹசானாவிலே நான் கைவிட்டு யார் எதை கேட்டாலும் அழுதி கொடுத்து விடுவேன். இடையிலே இன்னொரு அப்துல் காதரை நான் கண்ணியப்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே நான் என் கையை சொல்லிக் கொள்கிறேன் என்று நாம் எஜமான் ஷேக் அப்துல் காதர் சிங் அப்துல் காதர் கஞ்ச ஷவாய கஞ்ச பஸ் ஷாஹே மீரான் சாதமின் பாதுஷா நாயகம் அவர்களை குறித்து சொல்வார்கள். இங்கிருந்து இந்த அப்துல் காதர் பகதாத் அப்துல் காதருடைய ஹசானாவினை கைவிட்டு அள்ளி கொடுத்து விடுவேன். எனவே இன்னொரு அப்துல் காதரை நான் கண்ணியப்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே நான் என் கையை சொல்லிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் வரலாற்று செய்தி காட்டுவார்கள். அதற்கு காரணம் அந்த வலிமை கொடுக்கப்பட்டதற்கு காரணம் ஒரு பாலத்தை சுமந்து வரக்கிறது. அவருடைய வரலாற்று செய்தி காட்டுவார்கள். அவர்கள் ஒரு பாலத்தை சுமந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு எங்கு செல்ல வேண்டும் என்று நாடுகிறார்கள் அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அவர்களுடைய வரலாற்றிலே எழுதி காட்டுகிறார்கள். அவர்கள் இன்னொரு முதுசிரி எழுதியிருக்கிறார்கள். இந்த மூன்றிடமும் செய்தி கொண்டு வருகிறார்கள். நாம் எப்பேற்பட்ட நாதாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், எப்பேற்பட்ட நாதாக்களுடைய ஓட்டையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் விளக்க வேண்டும். இவர்களெல்லாம் சாதாரண மகானிலே உள்ளவர்கள் அல்ல. எஜமான் கோசராய்க்குரிய நேரடி ஹலீஃபாவாக தசர்ருஃபாத்துடைய ஆளுமை பெற்றவர்களாக காயமானவர்களிலே இருப்பார்கள். அடுத்த வினாடி உலகத்திலே எங்கோ ஒரு மூலையிலே இருப்பார்கள். கண்கூடாக பார்த்தவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவருடைய ஷேக் சல்மான் அப்பாவுடைய வரலாற்றிலே காட்டுகிறார்கள். கான யஹ்மரு கஸீரன் ஃபீ மஸ்ஜிதில் ஹராம் ஹத்தா ஆயின்ஹு கஸீரன் மினல் அனாம் பி மக்கத்தல் முஅம்மமா அய்யாமுல் ஹஜ். ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் அன்றைக்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் பல பேர் மகா ஷேக் சல்மான் உள்ளிட்ட அவர்களை மக்காவிலே பார்த்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலே மகா ஷேக் சல்மான் காயமடத்தில் இருந்தார்கள். அவர் காயப்பட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே மக்காவிலே மகா ஷேக் சுலைமான் உள்ளிட்ட இருந்ததை நேரடியாக பல மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அவருடைய வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். அதே போன்றே அவர்கள் மீது என்னுடைய பாட்டர் அவர்கள் ஷேக் சுலைமான் உள்ளிட்ட அவர்கள் மறுதி அறிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அடியும் அலிஃப் பே தே என்று அந்த ஆண்டுகளை தொடங்குகிறதோ அதே போன்று அல்லாமா ஷேக் சுலைமான் உள்ளிட்ட அவர்கள் மீது அருமை பாட்டாளர் ஆலி மூர்த்தி அவர்கள் ஒரு பைத் எழுதியிருக்கிறார்கள். அந்த பைத்திலே சொல்கிறார்கள், காலகட்டத்தில் அன்றைக்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் பல பேர் மகா ஷேக் சுலைமான் உள்ளிட்ட அவர்களை மக்காவிலே பார்த்ததாக சொல்கிறார்கள். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் மகா ஷேக் சுலைமான் உள்ளிட்ட காயமான இடத்திலே இருந்தார்கள் என்று. அப்ப எப்படி என்ன செய்யக்கூடியதா ஒவ்வொருவருக்கும் தொடங்கி நிறைவேற்றுவதற்கு மக்காவிற்கு சென்றார்களோ அதே மக்காவிலே உள்ளவர்கள் ஷேக் சுலைமான் உள்ளிட்ட அதற்கு காரணத்தை சொல்வார்கள் மக்கள். எஜமான் தோல்நாயகத்தினுடைய ஒரு பாவத்தை சுமந்தனுடைய கருத்தை வராங்க. அன்னைக்கு கூட வாழ்ந்த சில மக்களுக்கு
ஷேக் சல்மான் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சில மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. எப்படி அவர்களுக்கு பாலம் பாலம் தோல்புரத்தில் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னது. அன்றைக்கு வாழ்ந்த அவருடைய சாதிமார்களுடைய செல்வமணிகளாலும் அவர்களுக்கு ஒரு சக்தி இருந்தது. அப்பா என்று சொல்றாங்க, உண்மையிலேயே ஒரு பாலம் தொழிலை இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு அந்த தெற்காவும் வருகிறார்கள். அப்பாவுடைய சாதி செல்வமணிகளாலும் அவர் கொஞ்சம் கேட்கல, எதுவுமே சொல்லவே இல்லை. வர்றாங்க, வந்ததை விளங்கிக் கொண்டார்கள். நேசர்கள் கல்வியை அறிவதை கூட விளக்கக்கூடியவர்கள் வழிமார்கள், அந்த வல்லமை பெற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன நோக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள், இவருடைய முந்தைய காலம் என்ன, இந்திய காலம் எப்படி இருக்கும், இப்ப எப்படி இருக்கிறார்கள், அனைத்தையும் விளங்கியவர்கள் நேசர்கள். அந்த ஆட்சியை இருக்கிறார்களுக்கு ஆதாரத்தோடு சொல்லலாம், அது அவகாசம் இல்லை. அப்ப தெற்காசிரை முடிந்தா விளக்கிக் கொண்டார்கள். என்ன நோக்கத்தில் வருகிறார்கள், அவரை ஏன் வந்தார்கள் அவங்க சொல்லவில்லை. இவர்களே தன்னுடைய மேலானை விளக்கி காட்டினார்கள். இதோ பாரு ஒரு பாதத்தை பதறி போனார்கள். அவர்கள் விளக்கிக் கொண்டார்கள். எஜமான் யோசனாயுடைய ஒரு பாதம் இருக்கிறது என்பது அதை கொண்டு அனைத்து சேஷசுலமாக இருந்தார்கள். அவர்கள் சொல்வார்கள், எஜமான் யோசனாயுடைய ஒரு பாதம் தோல்வியத்தில் இருக்கிறது. சொன்னார்களே பதவியாக ரத்தத்தின் புள்ளி மொழியில் இல்லா لما نقص من على المسلمين قدمي على رقابي عوني يا سلام. جماعة مسلمين சொன்னாங்க, என்னுடைய பொறுப்பாளர் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உலகங்களின் தோற்றத்தில் மீது இருக்கிறதாக அல்லாஹ்வுடைய உத்தரவின் கொண்டு 559 அவர்களுக்கு குதுபியத்தினுடைய வருடம் சூட்டப்பட்ட நேரத்தில் கௌசனுடைய குடியேற்றப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் சொன்னார், அப்துல்லாஹ் சொன்னது என்று சொன்னார்கள். அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழிபாடுகள் அந்த பாவத்தை கொண்டு கொண்டார்கள். வரலாற்று எழுதி காட்டுகிறார்கள். ஏன் நாம் அவர்கள் மீது ஓடக்கூடிய நீதி நூலிலேயே பல இடங்களில் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படியே சொன்னார்கள், பொருட்பாளர்கள் தோல்வி இருக்கிறது. அன்னைக்கு வாழ்ந்த சில உலகங்களுக்கு சந்தேகம் அப்படி இருக்குமா என்று விலகிக் கொண்டார்கள். ஷேக் சல்மான் இருந்தார். அன்னைக்கு பள்ளியுடைய ஒன்றியம் கவனித்த ஒரு நேரத்தில் பார்க்கிறார்கள். யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அத்தனை மனிதர்களாம் அவங்க எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்கள் தன்னுடைய மேலாடைகளை காட்டுகிறார்கள். ஏதோ பார்த்து அத்தனை பேர் மன்னிப்பு கேட்டார்கள். இதை மகான் ஷாமி அஹமதில் ஒளிந்த அவர்கள் மீனான் மாலை மீது பாடி அந்த மீனான் மாலை ஜீரானே மீனானம் சீனத்துள்ள மாலை தானே மயனாக கேட்பதற்கு வாழ்வு மீனான் உண்டாகும் என்று படிக்கக்கூடிய அந்த மீனான் மாலையிலே 120வது அடியிலே சொல்கிறார்கள், அன்னைக்கு யாருக்கெல்லாம் சந்தேகம் இருந்ததோ அந்த உலமாக்கள் எல்லாம் நேர்மையாக ஷேக் சல்மான் இருந்தால் தன்னுடைய மேலாக விளக்கி காட்டுகிறார்கள். அந்த பொருட்பாதம் நிஜமான யோசனை பொருட்பாதத்தை அனைவரும் பார்த்தாலும் சந்தேகம் நீங்கியது என்று அவருடைய மகனார் ஷாம் சிஹாபுல் இருந்தார்கள். நிஜமான யோசனாயின் மீது பாடிய வீராண்மாரை செய்தி எழுதி காட்டுகிறார்கள். ரம்யாவர்களே, நிறைவு வருகிறேன். இப்படி நிறைய வழிமார்கள் மகான் அதை போன்று இருந்தார். ஒருவராக இருக்கக்கூடியவர்கள் மகான் ஷேக் சல்மான் இருந்தால் அதனுடைய மூத்த மகனார் எப்படி தந்தை நேரடி கலிமாவாக இருந்தார்கள் அதே போன்று மகனார் அவர்களும் நேரடி கலிமாவாக. இதெல்லாம் நாம் சொல்வதற்கு காரணம் நாம் எப்பேற்பட்ட நாடாக்களை புரிந்து கொண்டிருக்கிறோம். நிஜமான கௌசனாயுடைய கலிஃபாவாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு இந்த மகாவிலே இருக்கிறார்கள் என்பதற்காக அவருடைய வரலாற்றிலே இந்த செய்தியை வரமா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேக் சுலைமான் மீது அவர்கள் மீது எழுதிய முடிவிலே சம்மானி மகாஹிர் ரஹ்மான் في مناقب الشيخ سليمان المولود செய்தி கொடுக்கிறார்கள். நான் பேசுகிறேன் என்றால் வாழ்க்கையின் கடைசி நேரம் கடைசி இரவு இந்த செய்தி சொல்கிறார்கள். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் கவலையோடு இன்று அழுது கொண்டிருக்கிறார்கள். விடைபெறப் போகிறார்கள் என்று அந்த நேரத்தில் வாழ்க்கையினுடைய கடைசி நாள் கடைசி இரவு கடைசி நேரம் சொன்னார்களாம். கூட இருப்பவர்களை பார்த்து நான் சின்ன சம்சனில் இருந்தான்
நீங்கள் கவலைப்படாதீர்கள், அழுவாதீர்கள். لأني من مريد كتب الأقطاب شيخ الأولياء. நான் அவர்களுடைய முன்னாக நான் இருக்கிறேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நான் தயாராகிவிட்டேன் என்று யார் மகான் சின்ன சரஸ்வதி இருந்தார். தான் வஃபாத்தாகக்கூடிய அந்த நேரத்திலே கூட அழுது கொண்டு கவலையிலே இருந்த சகோதரர்கள் உறவினர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அழுவாதீர்கள். நான் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறேன் என்பதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். இந்த நாளை எதிர்பார்த்துத்தான் நான் இருக்கிறேன். அந்த அறிவிலே வந்து சொல்வார்கள், நான் எனக்கு மதிநெறிந்த காலத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் சூரா ஃபாத்திஹாவை 1000 தடவை ஓதுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை 1000 தடவை ஒவ்வொரு நாளும். வஃபாத்தாக அந்த இரவு வரை அவர்களுக்கு எப்பொழுது மதிநெறிந்ததோ இருந்து யா ஹய்யு யா கய்யூம் என்று சொல்லக்கூடிய அந்த தஸ்பீஹை ஒவ்வொரு நாளும் 1000 தடவை. இதெல்லாம் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், அந்த இரவு சொன்ன வார்த்தை மதிநெறிந்ததிலிருந்து எனக்கு ஒரு பொழுதே கதா இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் பயப்படுவதற்கு அவசியம் இல்லை. இந்த இரவை நான் எதிர்பார்த்திருக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் ரோஸ்நாயகத்தை முறிதாகவும் இருக்கிறேன் என்று அந்த செய்தியையும் அந்த நேரத்திலே சொன்னார்கள் என்று அவர்கள் நல்லா சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி நம்முடைய நாடாக்கள் எல்லாம் பெரும் பெரும் குத்துமார்கள் எல்லாம் எஜமான் ரோஸ்நாயகத்தை கணிப்பாக அப்படிப்பட்ட நாடாக்கள் நான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். மகான் சின்னமுல்லா அவர்கள் எப்படி மகான் ஹாஃபிஸ் அவர்களை தினமும் தியானம் செய்வதை வழமையாக கொண்டார்களோ அதே போன்று ஒவ்வொரு நாதாக்களையும் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யக்கூடியவர்களாக. அது மாத்திரமில்லாமல் அவருடைய வீடு அந்த பகுதியில் தான் முடிவர சென்னாடி பக்கத்தில் அவங்க வீடு இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாதாக்களையும் தியானம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்களை விட காலத்தில் கிட்டத்தட்ட 175 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தவர்கள் மூடி நாதாக்கள். பெரிய சமுதிரி முடிந்தா, அவருடைய மாமா ஷேக் அப்துல் ரஹ்மான் முடிந்தா, அதே போல சின்ன சமுதிரி முடிந்தா, இவர்கள் எல்லாம் சின்னத்தோப்ப அவர்களை விட 175 ஆண்டுகள் காலத்தால் முந்தியவர்கள். அப்ப அவர்களை தியானம் செய்வதை வளமையாக கொண்டிருந்தார்கள். எப்ப மக்கள் இருப்பார்களா? எப்படி கடைபிடிக்கிற ஒவ்வொரு நாளும் இருப்பார்களோ அதே போல பாலியல் அடிக்கடி இருப்பார்கள். தியானம் செய்யக்கூடியதை வளமையாக இருந்தார்கள். அன்றைக்கு அவருடைய மோதிலே இந்த செய்தி அவருடைய மோதி எழுதி காட்டுகிறார்கள். ஒரு நாள் அன்றைக்கு 125 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய காலம் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்ப 2 மனிதர்கள் அப்பாவை மோடு ஷெரீஃப் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்பதற்காக அழைப்பு கொண்டு வருகிறார்கள். அப்ப அப்பா வந்து மோடு ஷெரீஃப் இருக்குது, நீங்க தான் வந்து தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று அழைப்பு கொடுப்பதற்காக இரவு நேரம். அப்ப இன்றைக்கு போன்று விலங்கு வசதிகள் இல்லாத காலம் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக கடுமையான இருள் சூழ்ந்த நேரம். அப்ப இஷாவு முடிந்ததற்கு பிறகு அழைப்பதற்காக வருகிறார்கள் 2 மனிதர்கள். அவங்க வரக்கூடிய நேரத்தில் அந்த சிறுநாள் வழியை அப்படி நெருங்குகிறார்கள். அவங்க சொல்கிறாங்க வரலாற்றில், سمعنا في مسجد شرينا قراءة المولد أصواتا ورأينا فيه مصابيح في الزجاجة واستنار وجوههم كالكواكب الدرر. அந்த 2 மனிதர்கள் சொல்கிறார்கள், அப்பாவை மோதலுக்காக அழைப்பதற்காக மறுநாள் நீங்கள் வந்து மோதல் நடத்த வேண்டும் என்று அழைப்பு கொடுப்பதற்காக அவருடைய இல்லத்தை நோக்கி செல்கிறார்கள். இரவு நேரம் அந்த பகுதி முழுவதும் இருளாக இருக்கிறது, விலங்கு வசதி இல்லாத காலம். அவர் பார்க்கிறார்கள், ஒரு வித்தியாசமான வெளிச்சம் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். இருவரும் நேருக்கு நேர்களாக கண்கூடாக பார்க்கிறார்கள். ஒரு வித்தியாசமான வெளிச்சம், அவ்வளவு பிரகாசமாக. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கௌதமின் அன்பர், அதாவது ஒளி உமிழக்கூடிய நட்சத்திரத்தை போன்ற ஒரு வித்தியாசமான வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த வெளிச்சத்திற்கு இடையிலே பெரும் பெரும் நாதாக்கள் இருப்பதை போன்ற ஒரு காட்சி. எல்லாம் பெரிய பெரிய கற்பாவை கட்டிக்கொண்டு பெண்ணிலை ஆணை எடுத்து வருகிறாங்க. அப்பா நபி முகமது இஸ்மாயில் முத்தி சின்னமுல்லா மீது எழுதிய மோடு சென்று எக்காய்ச்சி கொண்டு வருகிறார்கள். அப்ப அந்த 2 மனிதர்கள் நேராக பார்க்கிறார்கள். கடுமையான இருளாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பள்ளி சிறுநாள் பள்ளியிலே ஒரு வித்தியாசமான வெளிச்சம் அப்படி ஒளி ஒளிந்து கொண்டிருக்கிறது. அங்கு இருப்பவர்கள்
வல்பசும் குமுசும் முதலஅஜரத்தும் கதுரல் அஸ்ஹர் பறத்து விடப்பட்ட வெண்ணிற முத்துக்களை போன்று அவருடைய ஆடைகள் திறந்து கொண்டிருக்கிறது. அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை நேரடியாக பார்க்கிறார்கள். அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, பள்ளிக்கு பக்கத்துல நாங்க வேண்டும். ஒரு பார்க்கும் பொழுது பள்ளி வாசல் கூட்டியிருக்கிறது. அந்த வெளிச்சம் எதுவுமே இல்லை, உள்ளே யாரும் இருப்பதாக தெரியவில்லை. தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த பள்ளிவாசலில் கிராமத்தின் மோதி அஸ்வாத்தன் அந்த கூட்டம் ஒளிமார்கள் கூட்டமே மௌலூத் ஷரீஃப் ஓதுவதை போல சத்தம் கேட்கிறார்கள். தமிழ் மாசம் அவர்கள் நல்லா சொல்லியிருக்காங்க. சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வெட்டையில பெண்கள் எல்லாம் மொழி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கேள்விப்பட்ட செய்திதானே. அப்ப அவங்க ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சின்னமுத்தோட்டத்தில் தான் வீட்டிலே இருக்கிறார்கள். வீட்டிலிருந்து வெளியே சொல்வதற்காக வெளியே வரக்கூடிய நேரத்தில் அப்படி வெளியே வரவும் அந்த நேரத்தில் இதோ செல்லுமாறு அந்த நிலைமைக்கு ஓதுவதற்கு முன்பாக நாம் ஒருவரை இந்த காய்க்கிறேன். கல்வி நாயகம் செல்லுமாறு தலையிலே எண்ணெய் தேய்த்தவர்களாக எண்ணெய் தேய்க்கப்பட்டவர்களாக சத்ரா செய்யப்பட்டவர்களாக சுருமாயிடப்பட்டவர்களாக சுஜூதிலே பிறந்தார்கள் என்று அந்த பிறப்பு செய்தி வரக்கூடிய நேரத்தில் நாம் எழுந்திருக்கிறோமே, அதை வளமையாக்கியவர்கள், அதை அவர்கள் காட்டி தந்தவர்கள் இருந்தார். காரணம், அப்படி அன்னைக்கு அந்த பெண்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் செல்லவாறு செல்லம் ஆதிராகியதை அந்த ஓடுநிலே நேரடியாக ஆதிராகியதை நேரடியாக பார்த்து தன் மனைவிக்கு சொன்னார்கள். அவர்கள் ஒளிந்த செல்லவாறு செல்லம் இதோ செல்லவாறு செல்லம் பிறந்து விட்டார்கள் என்ற அந்த செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் செல்லவாறு செல்லம் ஆதிராகியதை நான் நேரடியாக பார்த்தேன் என்று மகான் சிவமுத்துவாபாவில் தான் தன் மனைவிக்கு சொன்னார்கள். அதிலிருந்து தான் இன்று வரை அதைத்தான் அதற்காக நான் இன்றைக்கு அந்த பிறப்பினுடைய செய்தி வரக்கூடிய நேரத்தில் நாம் இருந்திருக்கிறோமே, அதற்கு காரணம் நான் சிவமுத்துவாபாவில் தான் என்று அவருடைய வரலாறு செய்தி காட்டுவார்கள். அப்படி மகான் சிவமுத்துவாபாவில் தான் அவர்களை அழைப்பு கொள்வதற்காக சென்ற இருவரும் பார்க்கிறார்கள். சித்தனாமணியிலே பல நாதாக்கள் பெரும் பெரும் தலப்பாகை அடைந்தவர்களாக தலப்பாகையை சூட்டப்பட்டவர்கள் முகமெல்லாம் ஒளிமுடிந்து கொண்டிருக்கிறது. வெண்கலை ஆணை அடைந்தவர்களாக ஒரு பெரும் கொண்ட கூட்டம் ஒழுங்குவதை போன்ற ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். அந்த பகுதி முழுவதும் பிரகாசமாக இருக்கிறது. பக்கத்திலே சென்று பார்க்கிறார்கள். பிரகாசம் எதுவுமே இல்லை, யாருமே என்பதை மாத்திரமல்ல, மஸ்ஜித் முஅல்லமுல் பாபு. அந்த நேரத்திலே பள்ளிவாசல் கூட்டப்பட்டிருக்கிறது. மூடப்பட்ட பள்ளிதான் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். ஒரு வகையான கையாளர் ஒரு வித்தியாசமான ஒரு பயம் தடுக்கலாம். ثم تعالى الله تعالى من داخله وحيدا كطلوع البدر. الله أكبر. لما في مسلمان சொல்கிறார்கள், அந்த ரெண்டு மனிதர்கள் பார்க்கிறார்கள். பள்ளி கூட்டப்பட்டிருக்கிறது, வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். பள்ளி கூட்டப்பட்டிருக்கிறது யாருமே இல்லை. ஆனால் கூட்டப்பட்ட பள்ளிக்குள்ளிருந்து கூட்டப்பட்ட பள்ளியிலிருந்து தன்னந்தனியாக மாசிருந்தவர்கள் வெளியே வருகிறார்கள். அவருடைய முகம் எப்படி இருந்தது? 14ஆம் இரவு பிரகாசம், இரவு எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதே போன்று அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. ஆச்சரியம். இப்ப கேட்கிறாங்க, அப்பா உங்களை நான் உங்கள் ஒழுங்குக்காக அழைத்தோம், ஆனால் இப்படி ஒரு காட்சி நாங்கள் பார்த்தோமே என்று கேட்ட பொழுது நான் சிவனுக்காக இருக்கிறான். நீங்கள் பார்த்தவர்கள் யார் தெரியுமா? அங்கே இருந்தவர்கள் அத்தனை பேர்களும் பெரும் பெரும் நாதாக்கள், மூடி நாதாக்களுடைய தலைமையிலே பெரும் பெரும் நாதாக்கள் அங்கே ஒழுங்கு சிலை நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒழுங்கை நான் கலந்து கொண்டேன் என்று மகான் சிவனுக்காக தான் அவர்களுக்கு சொன்ன செய்தியை அவர்கள் அவருடைய ஒழுங்கு சிலைகள் அதை காட்டுகிறார்கள். அதனால்தான் அவருடைய தகப்பனார் செய்தார் முஸ்தி அவர்கள் மூடி நாதாக்கள் மீது எழுதி அந்த மரியாதை சொல்வார்கள். அந்த மக்காம் மூடி நாடாக்கள் அரசாட்சி
அந்த மக்கானை சூழ இருக்கக்கூடியவர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எல்லாம் பாக்கியமானவர்கள். அவர்கள் தன்னை அண்டை வீட்டாக யாரை வச்சிருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு சுலகாவில் பெரும் பெரும் நாதாக்களை பெரும் 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 நாதாக்களையும் சாதிகளையும் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக வைத்திருக்கிறார்கள். சிறுநாள்களையே சிற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள். பாக்கியமானவர்கள் என்று மகான் அவர்கள் மூடி நாதாக்கள் மீது எழுதி அந்த மத்தியாக சொல்லியிருக்கிறார்கள். சத்தியான குடும்பத்திலே ஆக அப்படி பெரும் பெரும் நாதாக்களையும் பெரும் பெரும் இறைநேசர்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய கோட்டைக்குள்ளே நாம் இருக்கிறோம். வலுவாக அவர்களை நாம் உறுதியாக பற்றிப்பிடிக்கும் காலங்களெல்லாம் வலித்தவர்களுக்கு உண்டான உதாரணங்களிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களை உறுதியாக நாம் பற்றிப்பிடிப்போம். பெரும் பெரும் நாடாக்கள் எஜமான் ரோசநாயகத்தினுடைய நேரடி கணிப்பாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பெரும் பாவத்தை சுமந்தவர்கள். ஏன் மகான் சின்னமுகா அவர்களுடைய கணிப்பா மாத்திரமல்ல, அவர்களுக்கு பகரமாக இருக்கக்கூடியவர்கள். அழைப்பிலே அழைத்த நேரத்தை அவர்கள் பதில் சொல்லக்கூடிய ஆட்சியை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட நாடாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பொருட்டினால் அவர்களுடைய உணவுகள் இனங்களில் இயங்கியிருக்கக்கூடிய அத்தனை அழகான நாட்கள் மொழிமார்களுடைய கோட்டையிலே கடைசிகளை இருக்கக்கூடியவர்களாக அகமது ஜமாத்தினுடைய அகிந்தாவிலே கடைசிகளை நிறையாக இருக்கக்கூடியவர்களாக நம்மை நம்முடைய சாதனைகளை மாற்றுவதற்காக இந்த நாடாக்களின் பொருட்டினால் எல்லா ஆச்சாரங்களாக நிறைவேற்றுவதற்காக பிரமாண வாய்ப்புகள் அனைவரையும் மாற்றி வைத்து வார்த்தைகளை நிறைவேற்றிக் கொள்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. 9 வருடம் தொடராக உன்னத மக்கா மதீனாவில் 9 ஹஜ்ஜும் உம்ராவும் ஓப்புடன் செய்த இவர் தம்பி சின்ன முத்தொழி என்னும் வேலை செய்த அபூபக்கர் என்பவரை இன்னவரன் நகரங்களுக்கு ஏறின போதினில் கண்டவராய் என்று புகழாரம் மாமேதில் அல் அரமைனி ஷரீஃபை அதிசங்கைக்குரிய அதிமேதை நமது பாட்டனார் செய்த அபூபக்கர் சின்ன முத்துவாபா ஒளிநாயகம் கல்லசல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் 142ஆம் ஆண்டு உருஸ் முபாரக் கல்லூரி பெருவிழாவினை முன்னிட்டு முதலாம் அமர்வு முதலாம் நாளாகிய இன்று காயல் நகரின் கல்வி நாதாக்கள் என்ற தலைப்பின் வாயிலாக உபன்யாசம் நிகழ்த்திய ஆய்வுகளை அல் மஸ்ஜித் செய்யும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் திருப்பெயர் தாங்கிய பள்ளிவாசலில் இமாமாக கடமை புரியக்கூடிய மௌலவி அல் ஆபில் நஹ்வி குடும்பத்தை சார்ந்த நஹ்வி ஒய் சையீது சரகத்துல்லாஹ் ஆலிம் ஹைரி எப்கம் எனது மாணவர் அவர்களுக்கு எங்கள் பாட்டனார் அவர்களின் கல்லூரி கமிட்டியினர்கள் நிர்வாகிகள் சார்பாக சுக்ரன் ஜசீலா என்று சொல்லக்கூடிய மனமான காணிக்கையை நாங்கள் காணிக்கையாக ஆக்குகின்றோம். இன்ஷா அல்லாஹ் 18/4/2025 வெள்ளிக்கிழமை ஷவ்வால் 19 இரண்டாம் நாளாகிய நாளைய தினம் சுபூர் தொழுகைக்கு பிறகு வளமை போன்று புனித ஹத்முல் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படும். இரண்டாம் அமர்வு அதன் பிறகு நாளை மாலை 4:30 மணி அளவில் குலையத்தின் குருநாதர் செய்து சாதார் குதுபுல் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனித முஹியத்தீன் மௌலித் ஷரீஃப் மஜ்லிஸ் நடைபெறும் என்பதனையும் 3ஆம் அமர்வு வெள்ளிக்கிழமை பின்னேறும் சனிக்கிழமை இரவு அதாவது நாளைய இரவு உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய ஆய்வெருந்தகை புனித ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் பேராசிரியரும் புனித அஸ்கர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கலாபீடத்தின் பேராசிரியரும் புனிதர்களின் வரலாறுகளை அள்ளி வழங்கும் எங்கள் உஸ்தாது நாயகம் மௌலவி அல் ஹாஜி சுல்தான் அப்துல் காதிர் ரஹ்மானி அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். எனவே குறிப்பிடப்பட்ட நேரத்தில் தவறாக கலந்து கொண்டு நமது மகான் அவர்களின் பயிர் வரத்தினை பெற்றுக் கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு சின்ன முத்துவப்பா ஒளிநாயகம் கல்லூரி கமிட்டி நிர்வாகிகள் குறிப்பாக வீட்டு உண்டியில் வைத்திருப்பவர்கள் நமது காணிக்கையை நமது ஒபீஸில் அலுவலகத்தில் கொடுத்து ரசீதுகளை பெற்றுக் கொள்வதையும் அன்பாய் வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்றைய
பில்டிங்கை பற்றி உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய தேவையில்லை. போன வருஷம் அந்த பில்டிங் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முந்தைய வருஷம் எப்படி இருந்தது, அதுக்கு முந்தைய வருஷம் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை சுற்றி உங்களுடைய தாராளமான நன்கொடைகளை வாரி வழங்கக்கூடிய அந்த அமைப்பில் இந்த தர்கா ஷரீஃபும் அழகான பொருளை இயங்கிக் கொண்டிருக்குது. ஒவ்வொரு வருட காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்குது. முந்தைய காலத்தில் கிட்டத்தட்ட பிஃபோர் டிஎன்எஸ், அதாவது 3 வருஷத்துக்கு முன்பாக இந்த பில்டிங் எப்படி இருந்துச்சு, ரொம்ப விலகினமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நல்ல ஒரு அமைப்பில் ஊர் மக்களுடைய மஹல்லாவாசிகளுடைய மேற்கு கிழக்கு இப்படிப்பட்ட அமைப்பிலே தாராளமாக நன்கொடை வழங்கக்கூடிய ஜனவன் தரக்கூடிய அந்த உதவியுடைய வாயிலாக இந்த பில்டிங்கில் நல்ல முறையில் நடைபெற்று விட்டது. தர்கா ஷரீஃப் அழகானவர்களை கட்டி பிடிச்சி விட்டு அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் இப்ப நம்ம கூரைக்கு பணியை இருக்கிறோம். அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் இங்கே பொங்கல் போடுவதற்கும் பெண்களுடைய பகுதியில் பொங்கல் போடுவதற்கும் தயார் நிலையில் இருக்கிறோம். அதனால இது வழிமாறுகளுக்கு அல்ல, அவர்கள் சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக இருக்கிறாங்க. நம்ம இருக்கிறோம், ஓய்வு எடுக்கிறோம், நம்ம ஓதுறோம், அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். நமக்காக அந்த பில்டிங்குடைய வழிமாறுகளுக்கு அல்ல. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே நமது மாணவர் நமது உஸ்தாது அவர்கள் அழகான முறையில பதியக்கூடிய வழிபாடுடைய சிறப்புகளை அந்த அளவுக்கு சொல்லி முடிச்சுட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, லஹுல் புஷ்ரத் ஹயாத் துன்யா வ ஃபில் ஆகிரா. அதனால வழிபாடுகள் எப்பவும் சொர்க்கத்திலே தான் இருக்கிறாங்க, சந்தேகம் இல்லை. வழிபாடுகளுக்கு இந்த பில்டிங் தேவையில்லை, நமக்கு தான் பில்டிங். அதை சுற்றி இந்த பில்டிங் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நம்ம ஆண்கள் பகுதியிலையும் பெண்கள் பகுதியிலையும் பொங்கல் போடுறதுக்காக வேண்டி இருக்கிறோம். அதனால ஒரு தாராளமான நன்கொடைகளை வாரி வாரி வழங்கி அல்லாஹ்வுடைய ஃபைலை ரசூலுல்லாஹ்வுடைய ஃபைலை குதுபுடைய ஃபைலை நம்ம அப்பா அவர்களுடைய ஃபைல் வழக்கத்தை பத்ர் சஹாபாவுடைய ஃபைல் வழக்கத்தை நான் மாத்திரமல்ல நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாஹித் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறுதியாக துஆ பிரார்த்தனையோடு இந்த மஜ்லிஸை நிறைவு செய்யக்கூடிய ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புனித பெயர் தாங்கிய பிலால் மஸ்ஜிதின் பிலாலாக கடமை புரியக்கூடிய அல்ஹாஜ் அரபி எம்எம் முகமது அப்துல் காதிர் சூஃபி அவர்கள் இந்த மஜ்லிஸை நிறைவு செய்வார்கள். துஆ பிரார்த்தனையோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لا حول المصطفى حفظ الله محمد صلى الله عليه وسلم. الفاتحة. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه على ما في البيان وسلام وكثرات بالله. اللهم صل على بالتقوى وجنة بالعافية والرزق بالطاعة يا رب العالمين. اللهم صل على رسول الله صلى الله عليه وسلم تابعين الله تعالى اجمعين. ثم الى رسولنا عن قدر الرسالي محبوب سبحانه ويشوف العنان قدير نوراني شيخنا الشرحيدين بالقادر عن قدر الله سبحانه ويسيرنا سلطان العالمين سيدنا احمد كبير فاعل الله تعالى ويسيرنا ابن الخير وعين ويسيرنا خير رسولنا وعبدك يسيرنا الله تعالى ويسيرنا تقبل القول والعوذ برب الحسن يقابل الله تعالى ويسيرنا
سبحان محمد حسان الله تعالى وفي سيدنا كتبنا فرد الأحباسي وكراسينا أشراف حلينا نحمد الله تعالى وفي سيدنا سلطان الله تعالى سلطان الله تعالى وفي الشيخنا وفي الشيخنا نحمد الله تعالى سلطان شبير محمد شبير محمد الله تعالى وسيما سليمان الله تعالى ويسيرنا ويسوسنا الله تعالى سلطان الله تعالى بسنة في حياتنا الله تعالى ويسيرنا سلطان الله تعالى مسكين صلاحنا الله تعالى سيما الله تعالى ويسيرنا سلطان كيكان الله تعالى ويسيرنا سيد إسماعيل الله تعالى ويسيرنا إبني سيد رحمه الله تعالى ويسيرنا جميع المسلمين في مساقا عنه الله تعالى ويسيرنا دير ويسيرنا الله تعالى ويشافنا كل ولي الله تعالى إهم أجمعين اللهم إنا نسألك الخير وسألك عبدك ونبيك سيدنا محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر مساعدة عبدك ونبيك سيدنا محمد صلى الله عليه وسلم وأنت المستعان عليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اللهم صل على المسلمين في فلسطين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا جنة الأبرار برحمتك يا عزيز يا غفار يا أرحم الراحمين وغفر لوالدي وللمؤمنين يوم يقوم الحساب ربنا وارحمنا كما ربياني صغيرا ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا مولانا إنك أنت التواب الرحيم صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل الكرام أجمعين سبحان